இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்குண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? பெரியார் தமிழர் ஆயிருவார், ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழர் ஆயிருவார், எல்லாரும் இவங்கெல்லாம் தமிழர் ஆயிருவார். தமிழர்கள் நாம் திராவிடர் ஆயிரும். தமிழர்கள் நாம் திராவிடர் ஆயிரும். இப்போ நான் மலையாளி எனக்கு மலையாளம் தெரியாது. இது ஒரு புது தத்துவம். தமிழர் நீ திராவிடன், அவர் தெலுங்கர் தமிழர், அவர் கன்னடா தமிழர். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இவர் தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என்னை மடக்குறான. நீ திராவிடர் என்னை சொல்வதற்கு உனக்கு வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவன். உனக்கு யார் சொன்னது? யார் கொடுத்தது? ஆமா நான் இனத்தால் திராவிடன். ஆமா நான் இனத்தால் திராவிடன். எந்த லேபிள வச்சு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? பெரியார எந்த லேபிள வச்சு தமிழரா மாத்தினீங்க? உன்னை எந்த லேப்ல தமிழனா மாத்திருந்தோ அதே லேப்ல தான். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. ஆளுநரா இருக்கும் பொழுது என்ன கேட்பாங்க, நீங்க ஆளுநரா இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநரா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏய் என்கிட்டயே கதை விடாத. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையில இருந்து அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். பொய் சொல்றீங்க. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரண பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனா ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்க. ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்கா, ஓகே அக்காவாக பிறந்து. அப்ப இதே தொழிலாத்தான் அலையா நீ? நாங்க படிக்கும் போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு. அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ப்ரொஃபஸரா இருக்கதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸரா இருக்க அவ்வளோ டீச்சிங்ல உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல சர்ஜனா ஒரு பாடியை தான் இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம், அதனால் ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு. ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் இங்கே சொல்கிறேன். அவர் இருந்தால் அது சொல்லியிருக்க முடியாது. சரியான லூசு கூடமா, லூசு கூட. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று. அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் டோப்பா வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். வேற என்ன பண்றது? மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது. அடி பாவி மகளே. அதனால தமிழ் சேர்ந்த அரசியல் பேசக்கூடாது. அரசியல் நான் பேசவே இல்லை, நான் யதார்த்தத்தை பேசினேன், அவ்வளவுதான். அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. நான் எதுவும் டூப்பாவும் பேச மாட்டேன், எதையும் டூப்பா பேச மாட்டேன், உண்மையாதான் பேசுவேன். டாப்பா பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆனாலும் அதனால சொன்னதுனால யாரையும் நான் அவமரியாதை செய்யல. தமிழகத்தை ஆள்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. சந்தோஷம். வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே
சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. பெரியார்னு இங்க ஒரு படம் வந்துச்சுல்ல, இங்க பெரியார்னு ஒரு படம், அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன? நம்ம வீட்டு பசுமாட பக்கத்து வீட்டு வாசல்ல போய் சாணி போடுது, எதிர்த்து வீட்டு எருமை எந்த வீட்டு வாசல்ல போய் சாணி போட்டா உனக்கு என்னடி எருமை உளப்படி. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுருக்கோம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன்? இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்றாள், அது ரொம்ப வாடுறானே. 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? வன்மையா கண்டிக்கிறோம். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? ருக்கோ ஜரா சபர் கரோ. இது பேர் QR கோடு. இதுக்கு பேரு மேண்டில். ஸ்கேன் பண்ணீங்கன்னா காசு அதுல போடலாம். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு. இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. மை பெஸ்ட் கிளையண்ட். திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சேன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நல்லா யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கா. முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறான். வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒன்ன வெட்டுறேன். பதினி என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சிட்டீங்களா? முடியாது, பிரிச்சே தான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. இப்போ ஒரு சந்தோஷம் தானே, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? ஒவ்வொருத்த மேல சொல்லு. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அப்ப நீ பாப்பா. வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி விலக்கு கேட்ட நடிகர் விஜய் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. ஏய் நாயே என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு சார், அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 20% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனா எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் நம்ம தாவேக்காவோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் பேசியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? குட் கொஸ்டின். புரணி பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா? இதே ஆதவர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினாரு. துணை முதலமைச்சராகிறேன்னு. சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா, இருக்கிற கால் கூட இல்ல. மறக்கலையா? தேசிய பொதுச் செயலாளராகும் அண்ணாமலை 4 மாநில பொறுப்பாளர் அமித்ஷா வீட்டில் நடந்த ஆலோசனை. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.